எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ காலையில் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணோம்னாலே ஒரு பெரிய கன்ஃபியூஷன். இன்னைக்கு நம்ம 6 வித்தியாசமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாமே ரைஸ் ரெசிபிஸ். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த சாதம் செய்ய தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா முதல்ல அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 2 ரஃபாக நறுக்கின வெங்காயம், 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 10 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 2-3 துண்டு புளி, எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம முதல்ல அரைச்சிக்கலாம். நடுவில் ஓப்பன் பண்ணி 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காய மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு போலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ கோவக்காய் வாங்கியிருக்கேன். சின்ன சின்ன ஸ்லைசஸாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு அகலமான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்ச கோவக்காயை சேர்த்து காய் உடையாம நல்ல பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வதங்கினதும் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் 2ஆக உடைச்ச 2 சிவப்பு மிளகாய், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இது கூட பொடுசா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு வெங்காயம் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்குங்க. மசாலா நல்லா வதங்கி தண்ணி எல்லாம் வத்தி ட்ரை ஆனதும் வதக்கி வச்ச கோவக்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரையா இருந்தா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. போதும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கோவக்காயை ஒரு 5 நிமிஷம் மசாலா காயில் இறங்குற வரைக்கும் வேக விடுங்க. பாருங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் மசாலா எல்லாம் நல்லா கலந்துடுச்சு. இப்போ வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 30 நிமிஷம் ஊற வச்சு உதிரியா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வீட்டில் ரெகுலரா யூஸ் பண்ற அரிசியில கூட இந்த ரெசிபியை செய்யலாம். சாதம் உடையாம மெதுவா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெய் ஊத்துனதும் நல்ல வாசனையா இருக்கு. கடைசியா நறுக்கின கொத்தமல்லியை தூவி ஸ்டோவ்ல இருந்து இறக்கிடுங்க. அருமையான டேஸ்டியான கோவக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாதத்தை அப்பளம், வத்தல் இல்லைன்னா ரைத்தா வச்சு சூடா சர்வ் பண்ணுங்க. இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சாம்பார் சாதம் குக்கர்ல தான் நான் செய்ய போறேன். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றலாம். அடுத்ததுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அதையும் நான் சேர்க்க போகிறேன். ஸோ எண்ணெய் லேசாக சூடாயிடுச்சு. இப்போ நான் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். இதோட 1 டீஸ்பூன் ஜீரகம் இது நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நான் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்க்குறேன். இதோட ஒரு 4 பல்லு பூண்டு லைட்டாக தட்டி சேர்க்கலாம். ஸோ இதில் நான் ஒரு பச்சை மிளகா தான் சேர்க்குறேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயத்தை வதக்கணும். ஸோ வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்லை. லைட்டாக கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினா போதும். வாசனைக்கு ஜஸ்ட் நான் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். ஸோ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம். இப்போ அடுத்தது தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ இங்கே வந்து நான் 2 பெரிய தக்காளி ஜஸ்ட் ரஃபாக நறுக்கி சேர்க்குறேன். ஸோ தக்காளியை ஒரு 2-3 நிமிஷம் வதக்கணும். ஸோ சாம்பார் சாதம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். யூஸ்வலாக கோயிலெல்லாம் வந்து பிரசாதமாக தருவாங்க. நான்லாம் வெக்கமே பட மாட்டேன். தாராளமாக போய் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். அதே மாதிரி கல்யாணத்தில் ரிசப்ஷன்லலாம் வந்து அன்றைக்கி பிஸ்பில்லா பாத்தோ சாம்பார் சாதம் வச்சாங்கன்னா 2வது வாட்டி நான் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன். அது ஒரு வாயும்
அப்படியே சாப்பிட்டுட்டே ரசிச்சுட்டே நான் சாப்பிடுவேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஒரு சாம்பார் சாதம் வெறியன்னு சொல்லிடலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் எப்படி, உங்களுக்கு சாம்பார் சாதம்னா எவ்வளோ பிடிக்கும்? இல்லைனா எப்போவுமே வீட்டில் சாம்பார் சாதம் ரெகுலராக பண்ணுவீங்களா? பட் இந்த டிஷ், இந்த சாம்பார் சாதம் நான் செய்கிறது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷுர் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்னும் டிஷ்ஷை முடிக்கல, அதுக்குள்ளே நானே பெருமையாக அடிச்சிட்ருக்கேன். பட் இல்லை, கண்டினியூ பண்ணிடலாம் ரெசிபியை. அடுத்து நம்ம இப்போ எல்லா காயும் ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பளவுக்கு கேரட்டு நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கப்பளவுக்கு பீன்ஸு. நீங்கள் காய் எல்லாமே ஒரே சைஸில் நறுக்கினா நல்லாயிருக்கும். அடுத்து பச்சை பட்டாணி 1 கப்பு. ஜஸ்ட் முருங்கைக்காய் ஒரு 4-5 பீசஸ் சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். அடுத்து கத்திரிக்காய் சின்னதாக கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், கலர் மாறக்கூடாதுன்னு. நான் அதை தண்ணி இல்லாமல் சேர்க்கப்பேன். தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு அதை சேர்த்துக்கலாம். ஸோ நான் இந்த காயெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் அதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச காயை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காயை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க. ஸோ பார்த்திங்களா எவ்வளோ காயெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ காய்கறியெல்லாம் போட்ட பிறகு அடுத்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதில் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் அதையும் சேர்க்குறேன். ஸோ சாம்பார் தூள் வந்து நீங்கள் எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸ், ரைஸ், பருப்பு அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சாம்பார் பொடியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி எல்லாமே காய்க்கெல்லாம் நல்லா கோட்டார மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது அரிசியும் பருப்பையும் சேர்க்கணும். நான் வந்து இது வந்து 125 ml கப் மெஷர்மெண்ட். இதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசியும் 1 கப் அளவுக்கு தோரம்பருப்பும் எடுத்திருக்கேன். அதாவது 1:1 ரேஷியோவில் எடுத்திருக்கேன். அரிசி பருப்பும் ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல சாம்பார் சாதம் நல்ல கொலையாக வரும். ஸோ ஃபஸ்ட் நான் பருப்பு சேர்த்துட்றேன். அடுத்தது பச்சரிசியை சேர்த்துடலாம். ஸோ அரிசி பருப்பு போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போவே வாசனை நல்லா தூக்குது. ஸோ நீங்கள் எந்த கப்பு வந்து அரிசி பருப்பு மெஷர் பண்ணதுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கப்பில் தான் நீங்கள் தண்ணியும் அளந்து சேர்க்கணும். இப்போ இந்த கப்பில் நான் வந்து 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து நல்ல குழையாக பிடிக்கும், அதனால் நான் வந்து 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். குக்கரை மூடி வெயிட் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கணும். 4 விசில் வந்த பிறகு நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை இறக்கி வைக்க போகிறேன். ஸோ ஃபைனல் ஸ்டெப் வந்து முந்திரியை வறுத்து போடுறது தான். ஒரு சின்ன பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் விட ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போது நம்மளோட சாம்பார் சாதத்தில் எவ்வளோ நெய் இருந்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு கப் அளவுக்கு முந்திரி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். நான் முந்திரி பருப்பு நிறைய சேர்க்குறேன், பட் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்தா போகிறோம். இது ஆப்ஷனல் தான். ஸோ முந்திரி பருப்பை நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி ஒரு லேசாக கலர் மாறி இருக்குது, நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நான் வந்து கருவேப்பிலை சேர்க்குறேன். இந்த முந்திரியும் கருவேப்பிலையும் நெய்யோட அப்படியே நம்ம சாம்பார் சாதத்தில் கொட்டிடலாம். குக்கர் திறந்து பார்த்துடலாம். வாவ், நம்மளோட 1 பாட் சாம்பார் சாதம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணணும். வாவ், இங்கே பாருங்கள் எப்படி பியூட்டிஃபுல்லாக நல்லா குழஞ்சு சூப்பராக வந்திருக்கு. கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. ஸோ நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் வேணும்.
அப்போ தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சாப்பிடும் போதே அப்படியே லபக்கு லபக்குன்னு அப்படியே வாயில் அப்படியே கரைஞ்சிடணும். இப்போ ஃபைனலாக வறுத்த முந்திரியும் கருவேப்பிலையும் நெய்யோடு இதை அப்படியே நான் வந்து கொட்ட போகிறேன். தாராளமாக நெய் ஊற்றினா தான் உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். லேசாக அப்படியே ஒரு கிண்டிடுங்க. வாசனைங்க அப்படியே தூக்குது, செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. நல்லா தாராளமாக ஒரு பிளேட் ஃபுல்லாக இல்லைனா ஒரு பவுல் ஃபுல்லாக வச்சு ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. நான் தான் நல்லா ஹாப்பியாக சாப்பிட்ருவேன் எனக்கு இந்த மாதிரி கொடுத்தா. சரி, ஒரு இன்க்ரீடியன்ட் நான் மறந்துட்டேன். இது வந்து ஆப்ஷனல் தான். லைட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கொத்தமல்லி வேண்டான்னா சேர்க்க தேவையில்லை, பட் லைட்டாக சேர்த்தா நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் சேர்த்துட்டு இன்னொரு கிண்டிடலாம். இப்போ அடுத்தது எதுக்குங்க வெயிட்டிங்? சாப்பிட தான் நான் ரொம்ப நேரமாக வெயிட்டிங். ரொம்பவே அருமையான நல்ல குழான எனக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நான் சாம்பார் சாதம் செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இன்றைக்கி நான் வந்து அஃப்கோர்ஸ் இது ஸ்டாண்டர்ட் எனக்கு பிடிச்ச சிப்ஸ் வச்சு தான் நான் வந்து சாப்பிட போகிறேன். பட் நீங்கள் வந்து வத்தல் அப்பளம் எது வேணால் வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். நல்லா சூடாகா சான்ஸே இல்லை, வேறு லெவல். அப்படியே வாயில் கரையுது இந்த நெய்யோட முந்திரி பருப்பு, இந்த சாம்பார் டேஸ்ட்டு, காய்கறி பருப்பு, ஆஹா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ரொம்பவே அருமையாக இருக்குது. பிரமாதம். இது நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து நான் 1/2 கப்பு கொள்ளு எடுத்திருக்கேன். அதாவது 125 ml கப். அது வந்து ஒரு 8 மணி நேரமாவது மினிமம் ஊற வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கொள்ளு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நான் ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். இது இன்ஃபேக்ட் நீங்கள் ஓவர் நைட்டும் சோக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ காலையிலேருந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் செய்யணும், லஞ்ச் பாக்ஸ்க்கு ரைஸ் ஏதாவது ஒரு லஞ்ச் ஏதாவது செய்யணும்னா நைட்டே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் சட்டுன்னு இது செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. ஸோ இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ 1 கப் மெஷர்மெண்ட்டுனா 250 ml கப் மெஷர்மெண்ட். ஸோ 1 கப் ரைஸ்க்கு நான் 1/2 கப் கொள்ளு எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் ரேஷியோ. இப்போ நம்ம கொள்ளு சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாமா? கொள்ளு சாதம் இன்றைக்கி நான் ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ ப்ரெஷர் குக்கரில் இப்போ ஃபஸ்ட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட போகிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்க்குறேன். ஸோ நெய் போட்டால் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடான பிறகு ஃபஸ்ட்டு நான் இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாமே சேர்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்து நான் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். இதோட ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா தட்டி சேர்க்க போகிறேன். காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகா அதுவும் சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை வதக்கணும். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு அளவுக்கு வதங்கினா போகிறோம். வெங்காயம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து உப்பு சேர்க்குறேன் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். ஸோ இந்த மிளகாத்தூள் காரம் நல்லா காரமாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள். ஸோ இதெல்லாம் போட்ட பிறகு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மசாலா தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நான் வந்து தக்காளி சேர்க்குறேன். இதில் நான் வந்து ஜஸ்ட் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை ஜஸ்ட் ரஃப்பாக கட் பண்ணி சேர்க்குறேன்.
இப்போ நம்ம ஊற வச்ச கொள்ளை இதில் சேர்த்துடலாம். ஸோ கொள்ளு சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல்லையே நான் வந்து கொள்ளு பயன்படுத்தி கொள்ளு துவையல் செஞ்சுருக்கேன், கொள்ளு தோசை செஞ்சுருக்கேன், அடுத்து கொள்ளு சாதம். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் கொள்ளு பயன்படுத்தி என்னெல்லாம் ரெசிபி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாக தான் சேர்க்க போகிறேன், நல்லாயிருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் 3 கப் தண்ணி சேர்க்குறேன். 1 2 3. தண்ணி சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். பார்த்தீங்கன்னா அது தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி நான் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ நான் வந்து கொஞ்சம் சேர்க்க போகிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ கொஞ்சம் சேர்க்க போகிறேன். நான் ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். நான் வந்து இந்த ரெசிபிக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். பட் நீங்கள் வீட்டில் புழுங்கல் அரிசி சாப்பிட்றீங்கன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கொள்ளு சேர்த்த பிறகு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஏன் நம்ம வந்து கொதிக்க வைக்கிறோன்னா அப்போ அந்த கொள்ளோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இறங்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் போட்டிங்கன்னா ஃப்ளேவர்ஸ் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ குக்கரை மூடிடலாம். ஸ்டீம் வந்த பிறகு வெயிட் வச்சுட்டு நம்ம ஒரு 2 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் கொஞ்சம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்துக்கலாம். ஸோ 10 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஆஹா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், சாதம் வந்து பர்ஃபெக்டாக வெந்திருக்கு, நல்ல பொலப்பொலான்னு இருக்குது, குலையவே இல்லை பாருங்கள். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். ஸோ சொன்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட கொள்ளு சாதம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பிரமாதவங்க, ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அருமையாக இருக்குது. நான் வந்து இது வெறுமனே கூட சாப்பிடுவேன். ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் வச்சு நீங்கள் இதை என்ஜாய் பண்ணலாம். காரம் எனக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் காரம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கோங்க. இந்த கொத்தமல்லி சாதம் செய்ய நான் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது 250 ml கப். அரிசியை 2-3 தடவை கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். அரிசி 30 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ அரிசியை வேக வைக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம். இந்த கொத்தமல்லி சாதத்தை நம்ம டெய்லி சாப்பிட்ற ரெகுலர் அரிசி யூஸ் பண்ணி கூட செய்யலாம். சாதம் வெந்துடுச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வைக்கிறேன். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு கை கொத்தமல்லி இலை, ஒரு கை புதினா இலை, ஒரு 4-5 சாம்பார் வெங்காயம்,
சாம்பார் வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், 3 டீஸ்பூன் தேங்காய், எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு அகலமான பேன் இல்லைன்னா கடாய் எடுத்து சூடாக்கி 2 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரியாணி இலை சேருங்க. அடுத்து நீல வாக்கில் நறுக்கின 2 வெங்காயம், கீறின 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் பொடுசா நறுக்கின 2 கேரட், நறுக்கின பீன்ஸ் கொஞ்சம், வேக வச்ச பட்டாணி கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. இந்த காய் சேர்க்குறதெல்லாம் நம்ம சாய்ஸ் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். காய் இல்லாமல் வெறும் மசாலா வச்சு செஞ்சாலும் இந்த ரைஸ் நல்லாயிருக்கும். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேர்த்த காயெல்லாம் நல்லா வேக விடுங்க. காய் வெந்ததும் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரைச்ச மசாலா விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை மசாலா கலவை கூட சேருங்க. சாதம் உடையாம மெதுவாக கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கலந்து விடுங்க. நம்ம எடுத்துருக்கிற அளவு அரிசி 2-3 பேர் சாப்பிட சரியா இருக்கும். கடைசியா 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பர் டேஸ்டியான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. வெங்காய ரைத்தா இல்லைன்னா அப்பளம் கூட இதை சர்வ் பண்ணுங்க. வறுத்த முந்திரி பருப்பு வச்சு கார்னிஷ் பண்ணி கூட நீங்க சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த சாதத்தை நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் சூடான பிறகு இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, அடுத்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம். ஃபஸ்ட்டு இது எல்லாமே நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதில் வந்து 3 சின்ன சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்க போகிறேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு லைட்டாக தட்டி அதை சேர்க்குறேன். இதோட காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகா அதை கீறி சேர்க்குறேன். இப்படியே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு வாட்டி. வெங்காயத்தை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கின பிறகு இதில் அடுத்து தட்டைப்பயிறு சேர்க்க போகிறேன். ஸோ நான் வந்து 3/4 கப் தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். நல்ல ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா உப்பி இருக்குது. ஸோ நீங்கள் ஊற வச்சு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வேகும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போது இதை வந்து நான் சேர்க்க போகிறேன். ஸோ போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இதில் நான் இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன்.
1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் அதையும் சேர்க்குறேன். எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணணும். அடுத்து இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி சேர்க்கலாம். ஸோ தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். ஸோ ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நான் இதில் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த 250 ml கப் மெஷர்மெண்ட்ஸில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து 3/4 கப் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். இப்போ இதில் தான் நான் வந்து தண்ணியும் மெஷர் பண்ணி போட போகிறேன். இப்போ நான் 3 கப்பு தண்ணி சேர்க்குறேன். இப்போ தண்ணி ஊற்றின பிறகு நல்ல ஒரு கொதி வரணும். பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ரெசிபிக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதே 250 ml கப் மெஷர்மெண்ட் தான் அது. இது வந்து சுத்தமாக கழுவி ஒரு 1 hour ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை தான் இதில் நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வீட்டில் வேறு ஏதாவது அரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட அந்த அரிசியை நீங்கள் இந்த ரெசிபி சேர்த்துக்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசியை குக்கரில் சேர்த்துடலாம். ஸோ அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்தா உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். இதோட நல்ல ஒரு கையளவு கொத்தமல்லி தாராளமாக சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போவே நல்லா பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. நான் பூண்டு கொஞ்சம் பெரிய பல்லாக சேர்த்துருக்கேன். பட் நீங்கள் வந்து நல்லா தட்டி போடலாம், நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி வெயிட் வச்சிடலாம். வெயிட் வச்சுட்டு ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். ஸோ 2 விசில் வந்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ப்ரெஷர்லேயே வைக்க போகிறேன். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆன பிறகு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ப்ரெஷர் எல்லாமே நல்லா கம்மியாக இருக்குது. நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாவ், எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வெந்திருக்கு. நல்லா பொலன்னு இருக்குது பாருங்கள். மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. ஸோ தட்டைப்பயிறு எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ இந்த டிப்ஸும் இந்த மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி பர்ஃபெக்டாக வரும். ஸோ தட்டைப்பயிரும் நல்லா வெந்திருக்கு. ஃப்ளேவர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து 3/4 கப்பு தட்டைப்பயிறு, 1 கப்பு அரிசி, இதுதான் ப்ரொபோர்ஷன்ஸ். 3 கப்பு தண்ணி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ அடுத்தது என்னங்க, சாப்பிட்றது தான். ரொம்ப சுவையான 1 pot டிஷ் இந்த தட்டைப்பயிறு சாதம் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். பிரமாதம். தட்டைப்பயிரில் அப்படியே கரையுது வாயில். அப்புறம் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக பேலன்ஸ் ஆகிருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹாப்பியாக சாப்பிடலாம். இது ஒரு நல்ல லஞ்சுக்கு ரொம்பலாம் யோசிக்காமல் அதை செஞ்சு கொடுத்துருங்க. எல்லோரும் ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. முதல்ல நம்ம கருவேப்பிலையை பொடி செஞ்சுக்கலாம். ஒரு அகலமான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க.
அடுத்து 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் இதெல்லாமே சேர்த்து நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்போ தான் ஈவனாக நல்லா வறுப்படும். அடுத்து 10 சிவப்பு மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, சின்ன பீஸ் புளி சேர்த்து வறுத்துக்கோங்க. அடுத்து நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா கழுவி உருவி ஒரு டவல் இல்லைன்னா டிஷ்யூவில் தண்ணி போகிற வரைக்கும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுருங்க. 2 கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்க்குறேன். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போது 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து வறுத்துக்கலாம். பருப்பு கருவேப்பிலை எல்லாம் கலர் மாறி வறுபட்டுடுச்சு. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கலந்து விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம். வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடலாம். வறுத்து பருப்பு கருவேப்பிலை எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக பொடியாக அரைச்சிக்கலாம். வாசனையான கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. ஒரு போலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ கருவேப்பிலை சாதம் செய்யலாம். ஒரு அகலமான கடாய் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் இதில் 2ஆக உடைச்ச 3 சிவப்பு மிளகாய் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் சேர்க்குறேன். நான் சாதத்தை நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். சாதத்தை தாளிப்பு கூட நல்லா கலந்து விட்டதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை பொடி சேர்த்து இருக்கேன். நீங்கள் எடுத்த சாதத்துக்கு தகுந்த மாதிரி பொடியை சேருங்க. கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பொடி சேர்த்து கூட கலந்துக்கலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க. கருவேப்பிலை பொடியில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் பொடியும் கொஞ்சம் உப்பும் தேவைப்படுது. அதனால் இப்போ சேர்த்து கலந்துக்கலாம். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கலந்தோம்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக இருக்கும். சிம்பிளான டேஸ்டியான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடியை நீங்கள் ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா எப்போ வேணும்னாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. உங்கள் வீட்டில் சாதம் மீந்து போச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 6 பிரமாதமான வித்தியாசமான ரைஸ் ரெசிபிஸ் பார்த்தீங்க. இது எல்லாமே உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.